நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி, மே மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 3:28 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:37 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று அதிகாலை 2:37 வரை மரண யோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:37 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசினியர்கள். இந்த நிகழ்வுகளை பார்த்து மனம் கொஞ்சம் அதிருப்தி கொள்வீர்கள். நிலவி பணி உங்களை விரைவாக செயல்பட வைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிகமாக பணிபுரியக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. இன்று உங்களுக்கு சிரமங்கள் படிப்போல் விலகி செல்லக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று முரட்டு தைரியம் மட்டும் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. இன்று காதல நெருக்கடிகள் இருப்பது கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். உங்கள் காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்குங்க. பிடித்தமான கல்வியும் அமைந்துவிடக்கூடும். கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பாருங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், வெள்ளிக்கிழமை என்பதினால் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பரணி. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். இன்று உங்களுக்கு மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க சிறப்புடன் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். கிருத்திகை. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமைதிவிடக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உங்களின் யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். தொழில் வியாபாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சில தந்திரங்களையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய கொடுங்க.
சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அளவான பண வரவு இன்று கிடைக்க கொடுங்க. போக்குவரத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். தடைப்பட்ட காரியங்களை தடை நீங்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. இன்று உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்வது நல்லது. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முன்னேறி செல்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. நல்லவைகள் நடைபெற கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக் கொடுங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இந்த நாள் உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். இன்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரீஷம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். நியாயமான விஷயங்கள் தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்பட கொடுங்க. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். தோற்ற பொலிவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்களும் அமைந்து விடக் கொடுங்க. வாய்ப்புகள் எல்லாம் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெருக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுமானவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று பரபரப்பு மட்டும் வேண்டாம். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாகக்கூடும். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உங்களின் யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். உங்கள் மனசுக்குள் உருவான திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறுங்க. பிறரது விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். தாராள பணவரவும் இருக்கும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அது போதும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். புத்தி சாதுரியமும் வெளிப்படக்கூடும். பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். தாய் வழி உறவுகள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். சிலர் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை பெறக்கூடும். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. நேரம் காலம் பார்த்து சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக் கொடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். திருவாதிரை. சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித பதட்டம் ஓடிக்கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். தைரியமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அற்புதங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. தேவையற்ற சிந்தனை மனசுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படுங்க. அடுத்தவுடைய உணர்வுகளை இன்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். உடன் பிறந்தவரால் உதவிகள் கிடைக்குங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பண விரயம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தேவையான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வார்கள். அலுவலக வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கையை மகிழ்ந்து வாழ முடியுங்க. காதலில் மட்டும்தான் சிரமம் இருக்கும். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. அவசரம் ஏதும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மாணவர்கள் எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். தடைகளை உடைத்திருந்து கல்வியிலும் வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு தொழில் போட்டிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொட்டக்குறை விட்டுக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். அற்புதங்களும் ஓரளவு கண்டிப்பாக நிகழ கொடுங்க. மனம் போன போக்கில் எதிலும் ஈடுபட வேண்டாம். கோரிக்கைகளை இன்று நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று நீங்க வீண் விவாதங்களை தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதையும் செய்யுங்கள், அது போதும். பூசம். நெருக்கடியான சூழல் கொஞ்சம் இருக்கக்கூடும். எல்லாவற்றையும் சமாளித்து தான் முன்னேற வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் கண்டிப்பாக வாயில் கதவை தட்டக் கொடுங்க. இறைவன் அருளும் கண்டிப்பாக இருக்கின்றது. நேர்மையும் இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. ஆயில்யம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். காரியங்களும் சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். நினைத்த வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று சிரமங்களை குறைத்துக் கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உங்க மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும்.
எதிர்மறையாக பேசுபவரிடம் நல்லன்பு பாராட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இருக்க கொடுங்க. இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஆதாய பணவரவு கிடைக்கக்கூடும். மனைவி விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். என்று எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடுங்க. எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பெண்கள் தைரியமாக காரியம் ஈடுபட்டு முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்து கொள்வீர்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். காதல குழப்பம் இருந்தாலும் சரியாகும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. மாணவர்கள் முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்ற உயர்வுக்கு உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்தபடி நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்களும் இன்று அதிகரிக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். அளவான பணவரவை இன்று கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். போக்குவரத்தில் கவனத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். உங்களின் யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பூரம் சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். ஆதாய பணவரம் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. உத்திரம் சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். உடைய யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனம் போல் வாழ்க்கையும் அமைந்துவிடக்கூடும். கடந்த கால பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். அணுகுமுறையில் இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். விரும்பி அனைவரும் உங்களை சொந்தம் பாராட்டக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து புதிய பரிமாணம் உருவாகக்கூடும். நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்களில் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படக்கூடும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மட்டும் கவனமாக பேசுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் பதட்டப்பட வேண்டாம். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை நீங்க எதிலும் விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம்
இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். புதிய பரிமாணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு மூத்த சகோதரருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அஸ்தம், இன்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று மனைவி விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. ஆதாய பணவரவும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். சித்திரை, காரியங்களில் சாதகமான சூழல் இருக்கும். நல்ல அன்பு கொண்டவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். உங்க அணுகுமுறையில் நல்ல மாற்றம் இருக்கும். பிள்ளைகளுடைய கருத்தை அறிந்து கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபடும் பொழுதும் பார்த்து பக்குவமாக ஈடுபடுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டுதான் பேச வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது மிக தெளிவாக எடுக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். தயவு செய்து வாதாட வேண்டாம். உடைய தனித்திறமைகளை எப்படியும் வளர்த்துக் கொள்வீர்கள். சமூகத்தில் கூடுதல் அந்தஸ்து உருவாகக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. கூடுதல் பண வரவு ஒரு பக்கம் கிடைக்கக்கூடும். வழக்கு விவகாரத்தில் சமரச தீர்வு ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு எதிரியால் இருந்த தொல்லை குறையுங்க. சற்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்ற வேண்டும். இன்று துலாம் ராசினியர்கள் எதனையும் கவனமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கடுமையான சூழ்நிலை நிலவியது கண்டிப்பாக மாறும். வியாபார போட்டிகளும் இன்று குறைந்துவிடக் கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. கூடுதல் பொறுப்புகளும் ஒரு பக்கம் வந்து சேரும். வருமானம் கண்டிப்பாக கூடும், பயப்பட வேண்டாம். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல கொஞ்சம் சற்று யோசித்து முடிவெடுத்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். குழப்பம் வேண்டாம். காதலை நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது மட்டுமே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்ட கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகள் வீடு தேடி வர கொடுங்க. நிதி நெருக்கடிகளை இன்று நீங்க சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் வருமானம் கண்டிப்பாக கூடும். சுவாதி, நல்ல நிலைமையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. உற்சாகமாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்க ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று நீங்க தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். விசாகம், விருப்பமான உணவுகளை உண்டு மழவர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இன்று யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். முடிஞ்சளவு விசாகம் நட்சத்திரக்காரர்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு நிற்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்குங்க. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு முயற்சி பண்ணுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பரிடம் முன்னர் கேட்ட உதவிக்கு இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்குள் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக போராடுவீர்கள். முன்னேறுவதற்கான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படும். சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழலும் அமைந்து விடக்கூடும். திட்டமிட்டு காரியங்களை வெற்றி பெற்றால் கண்டிப்பாக சுலபமாக எல்லாம் இருக்கக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்குங்க.
இன்னும் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே முடிவெடுக்க வேண்டும். திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். வெற்றிக்காகவே கடுமையாக உழைப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தண்ட வேண்டாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. உறவுகளுடன் சுமூகமான உறவு ஏற்படக்கூடும். எல்லோர் வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். இக்கட்டான சூழ் நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் அமைதியாகவே செயல்படுங்கள், குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். விடாபிடியாக சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக மாணவர்களாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். அனுஷம். குழப்பம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சமூகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உருவாகக்கூடும். தனி திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று நீங்க கடுமையான சூழலை ஏற்படுத்திக் கொண்டு உடலை கொஞ்சம் அலைச்சலுக்கு உட்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கேட்டை. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பேச்சை கொஞ்சம் குறைத்து பேச வேண்டும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காக்க வேண்டும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். லாபம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொடர்பில்லாத பணி ஒன்று குறுக்கிட்டு சிரமத்தை கொடுக்குங்க. அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்களில் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க அதிக உழைப்பு தேவைப்படும். உறவினர் வகையில் கூடுதல் பண செலவு ஏற்படக்கூடும். பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்கவோ வாங்கவோ தயவு செய்து வேண்டாம். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் வேண்டிய வரையும் பெரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவிகளை மேற்கொள்வீர்கள். வீண் விரோதங்கள் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலை கிடைக்கும். தொழில் செய்வோருக்கு வளர்ச்சி விகிதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. உங்க மனசுக்குள் உற்சாகம் அதிகரிக்கக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். பொறுப்புடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் இன்று விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உற்சாகமாக காணப்படுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். காதலை விட்டு பிடிப்பது மட்டும் ரொம்ப நல்லது. அவசரங்கள் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மாணவர்கள் யதார்த்தமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். இன்று எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. போராட்டம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். இன்று உங்களுக்கு
சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். உத்திராடம், உறவுகளுடன் ஏற்பட்ட மன கஷ்டம் விலகி செல்லக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். நம்பிக்கை மூட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மகரம், மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் குறுக்கிட்டு தொந்தரவை கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்க மனசுக்குள் ஒருவித உற்சாகம் அதிகரிக்குங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடும். பணிகளை பொறுப்புணர்வுடன் நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இந்த இடையூறுகள் விலகி செல்லக்கூடுங்க. எதிர்கால தேவைக்கு பணத்தை சேமிப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பதவி பெறுவதற்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பும் கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் லாபம் கூடிவிடும். புதிய தொழிலால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. என்று பெண்களுக்கு பிரச்சனைகள் தீரும் நாளாக இருக்கக்கூடும். மன அழுத்தமும் கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். என்று காதல் சின்ன சின்ன நெருக்கடியை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை அமைதி காண வேண்டும். பரபரப்பு கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. புத்தம் புதிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். வெளிநாடு சென்று பயிலக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மாணவர்கள் சற்று முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆறுதல் தரக்கூடிய அளவில் மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். செல்வ சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு யோசித்து செய்யுங்கள், அது போதும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ளக்கூடும். திருவோணம், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழும். அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அவிட்டம், இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். தாய் தந்தையருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. கையில் காசு பணம் புழங்குவதினால் பிடித்தமான பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், வெற்றி நிச்சயங்க. கும்பம், கும்பம் ராசினியர்கள், இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாறுபட்ட விஷயங்களை தன்னை நீங்க நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான வேலைகளில் தன்னை நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு நீங்க அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். சிறந்த பலன்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று நிகழ்வுகள் மாறுபட்ட தன்மையில் இருக்கும், அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களிடம் பழகின்ற நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு குறைந்த அளவில் இருக்கும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. உடல் நலம் என்று சீராகும். இன்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபார நெருக்கடிகளை இன்று நீங்க சமாளித்து விடுவீர்கள். அலைந்து திரிந்து பணிகளை இன்று நீங்க முடிக்க வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்த நிதி வசதியும் கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. பணிகள் கொஞ்சம் தாமதமாக நடக்குமே தவிர மற்றபடி எல்லாம் சிறப்பாகவே இருக்கக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதல மட்டும்தான் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று புரியாத புதிராக இருக்கும். கொஞ்சம் காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அமைதி காப்பது மிக நல்லது. இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு நல்லவையாகவே நடக்கக்கூடும். கல்வியில் சாதிக்க முடியும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க வேலைகளையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. புதிய சொத்து சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். புதிய அனுபவம் கண்டிப்பாக பெருக்குங்க. சதயம். யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அளவான பண வரவை இன்று கிடைக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு முறைக்கு இன்று பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். அதிக நம்பிக்கையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். நிதானமான போக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். செலவுகளை திட்டமிட்டு செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். நிகழ்வு மாறுபட்ட தன்மையில் இருக்கக்கூடும். உங்களிடம் பழகின்ற நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகள் கொஞ்சம் தாமதமாகவே நடைபெறக்கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. அனுபவசாலியின் ஆலோசனை கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். தொழில் நெருக்கடிகளை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்கும். பாதுகாப்பை இன்று நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அளவான பண வரவுதான் இன்று கிடைக்கக்கூடும். உறவுகளிடம் இன்று நீங்க நிதானித்து பேசுவது மிக நல்லது. இன்று குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மையை கொடுக்கும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கை வேண்டும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அனைவரும் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. உங்க அணுகுமுறையில நல்ல மாற்றங்கள் இருக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருந்து விழாக்களிலும் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக படுவீர்கள். வேண்டியவற்றையும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டும். மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளையும் சரி செய்து கொள்ள முடியுங்க. இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. காதலில் விட்டு பிடிப்பது மட்டுமே மிக சிறப்பு. அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க அமைதி காண வேண்டும். இன்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முடியாத காரியம் என்று தயவு செய்து ஏதும் இல்லைங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள், அது போதும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டி வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். உத்திரட்டாதி. இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் வெற்றி இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்களையும் இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. முடிஞ்சளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரேவதி. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்து கொள்ள முடியும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.